அஸ்ஸலாமு அலைக்கும். வைரல் சபாஹோ கேக் ட்ரெண்ட் பண்ணலாமா? வாங்க. ரீசெண்டாக என்னோடய ஃபீடில் வந்து இந்த வைரல் சபாஹோ கேக் வீடியோ பார்த்தேன். ஐ தாட் வை நாட் கிவ் இட் அ ட்ரை. இதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கும். எல்லாமே சாக்லேட்னு இருக்கும். அண்ட் எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சாக்லேட்னா ரொம்ப இஷ்டம் இல்லை. வி ப்ரிஃபர் மினிமல் சாக்லேட் ஃப்ளேவர். ஸோ ஐ ட்ரைட் அ டிஃப்ரெண்ட் வெர்ஷன். அது என்னென்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோவில் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் தான் ட்ரை பண்ண போகிறோம். பார்க்கலாமா? இதுக்கு உங்களுக்கு ஒரு சாக்லேட் கேக் வேணும். நான் வந்து சபாஹோ எடுத்தேன் பிகாஸ் இட்ஸ் சபாஹோ கேக் ட்ரெண்ட். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கேக் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு ஃபோக் எடுத்து நல்லா பியர்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் ஸ்டெப் தான், பட் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த கண்டெய்னர் பாக்ஸ் சைஸ் பற்றி சொல்ல மறந்துட்டேன். இது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. கேக்கோட எக்ஸாக்ட் சைஸ் இருந்தால் பெஸ்ட். இல்லைனா கேக்கோட சைஸை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் ஓகே தான். அப்படி எதுவுமே இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாறி இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ ஊற்ற போகிற அந்த சாக்லேட் மில்க் வந்து பெரிய கண்டெய்னர் சைஸில் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடியில் மட்டும்தான் அப்சார்ப் ஆகிருக்கும். மேலே கொஞ்சம் அப்சார்ப் ஆகாமல் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த சாக்லேட் மில்க் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாக்லேட் டெசர்ட் வந்து எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இது ஒன்றும் ஆடோ ப்ரொமோஷனோ எதுவுமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரை அவுட். ஸோ இதை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. என்னோடய கண்டெய்னர் சைஸ் வந்து கேக்கோட ஆக்சுவல் சைஸ் இருந்ததுனால கேக்குக்கு அந்த மில்க் அப்சார்ப் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எனக்கு அது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. பட் உங்களோட கண்டெய்னர் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை, பட் சொல்லிக்கிறேன் அவ்வளோதான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து சாக்லேட்ஸ் மேலே டாப்பிங்காக தூவி சாப்பிட்லாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வீடியோவில் வந்து மால்டீசர்ஸ் போட்டிருந்தாங்க. பட் ஐ ப்ரிஃபர் ஹேவிங் த ஒயிட் சாக்லேட் பிகாஸ் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்காது. ஸோ ஒயிட் சாக்லேட் ஆல்ரெடி மெல்ட் பண்ணி நான் பைப்பிங் பேக்கில் வச்சுருந்தேன். அதை ரேண்டமாக ஒரு டிசைன் மாதிரி போட்டு ஃபினிஷ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் இட்ஸ் ஓகே. இது வந்து தி ஈஸியஸ்ட் அண்ட் குவிக்கஸ்ட் மில்க் கேக் ரெசிபி தான். பட் எங்களுக்கு ஐ ப்ரிஃபர் keeping it in the fridge for at least 1 hour and trying it because அது ஒரு மாதிரி கோல்டாக இருக்கிறப்போ இன்னும் ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெஃப்ரிஜரேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் வெர்ஷன் வாஸ் ஓகேஷ் ஃபார் அஸ் பிகாஸ் இட் வாஸ் டூ சாக்லேட்டி. இஃப் யூர் சாக்லேட் லவர் யூ மைட் லைக் இட். பட் எங்களுக்கு இது வேணும்னு தோணல. பட் சாப்பிட்டோம், ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் உங்களுக்கு குவிக் அண்ட் ஈஸியாக பட்ஜெட்குள்ளே ஒரு மில்க் கேக் வேணுன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது 7 dirhams தான் ஆச்சு மொத்த டோட்டல் காஸ்ட்டுமே. நாங்கள் 4 பேர் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம். நீங்கள் 2 பேர் இல்லை 1 பேர்னால் தாராளமாக சாப்பிட்லாம். என்னோடய வேர்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கினா செக் பார்ட் 2.